வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே டோட்டலாக எத்தனை வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 7 வண்டி தனியாக நம்ம நிப்பாட்டி போட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு காமிச்சோம். இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது வண்டி அப்படிங்கிறத காமிச்சிடலாம். அது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 2 வண்டி வருது, அதையும் நம்ம வீடியோவாக போட்டு காமிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது Hyundai i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. எஃப்சி மட்டும் ஒரு 5000 செலவு பண்ணி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. எல்லா வண்டியும் காமிக்கிறதுனால நம்ம ரெண்டமாக தான் காமிக்க முடியும். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பாருங்கள், ஏசி சீட் கவர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா கொரோலா 2005 மாடல். எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் தான். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் வந்துடும். டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரிஜினாலிட்டி சீட் கவர்ஸ் பாருங்கள். இன்டீரியர் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. Hyundai Elantra டீசல் வேரியன்ட் வண்டி, 2004. எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தாலும் பாடி லைன் பெரிய ஆடியோ டென்ட் எதுவும் இல்லை. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ். இந்த வண்டியோட ப்ரைஸ் 1,20,000 வருது. Hyundai Accent 2006 மாடல். எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டியில் ஆடியோ டென்ட் எதுவும் பெருசாக இல்லை. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ். லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. 1,10,000 கொடுப்பாங்க. மகேந்திரா லோகன் 2007 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. பாடி பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது. எந்த ஒரு அடியோ ஸ்க்ராட்ச் இல்லை. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸியான வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. Hyundai Elantra 2005 மாடல். எஃப்சி எல்லாம் கரெக்டில் தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் கூட. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாம் வந்துடும். ஸோ வண்டியில் மைனராக ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் ஒரிஜினல் சீட்ஸ். வண்டி நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. 2 ஏர் பேக் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,20,000 வருது. Hyundai Accent 2008 மாடல் இது. ஸோ பெட்ரோல் வண்டி. வண்டி பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். அடிக்கடி எதுவுமே கிடையாது. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்மளது எல்லாமே ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் அடித்து தந்துருக்க மாதிரி தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ். சீட் கவர் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, போடணுன்னா போட்டுக்கலாம். இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. இண்டிகோ பெட்ரோல் வேரியன்ட் வண்டி 2006. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பெயிண்ட்லாம் பாருங்கள், நல்லா அடியோ டெட் எதுவும் பெருசாக இல்லை. நம்பர் உங்களுக்கு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இது நார்மல் விண்டோ தான். உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்டீரியரில் நல்லா தான் இருக்குது. வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 தான் வருது. பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டி ஃபியட் லினியா. இது ஒரு பெட்ரோல் வண்டி. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2009 மாடல். டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. அடி டென்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. சென்ட்ரல் லாக் இது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஆடியோ சிஸ்டம், ஏசி, லெதர் சீட்ஸ். சீட் கவர்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஸியான வண்டி இது.
இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.85 வருது. ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி பார்த்திங்கன்னா வெறும் 1.45 தான் இதோட ப்ரைஸு. வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். டஸ்ட்டு லைட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. பெரிய அடிவட்டை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிவட்டை பெருசாக எதுவும் இல்லை, மைனராக தான் இருக்கும். 4 பவர் விண்டோ, ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, பேக்கில் தனித்தனியாக இருக்குது. ஸோ இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். ஸோ பாருங்கள், லெதர் சீட்ஸ், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ கம்ப்ரெஷர் வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஏசி கூலிங்லாம் இருக்குது. அது நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.45 வருது. மாருதி வெர்ஷா 7 சீட்டர் வண்டி. இது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரீபெயிண்டடு. ஒரு பிக் ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இது நார்மல் விண்டோ தான் வரும். இது ஆடியோ சிஸ்டம் இல்லை, லெதர் சீட்ஸ், ஒரு சீட் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 7 சீட்டர் தான் வண்டி. வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 லட்ச ரூபா வருது. டாடா விஸ்டா பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அது டீசல் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வெரி ஃபைனல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 89,000 கொடுத்துருவாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸ். அது டயர் பாயிண்ட்லாம் ஓரளவு இருக்குது. ஸோ வண்டியில் அடி டென்டன் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு தான். 89,000 ஃபிக்ஸட் ரேட்டு. இன்டீரியர் காமிச்சிட்றேன். ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சீட் கவர்ஸ் பாருங்கள். சீட் கவர் போடல, ஆனால் ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா டிடி இன்ஜினு, 89,000 ஃபைனல் ரேட்டு. ஃபியட் புண்டோ டீசல் வண்டி 2009 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது, அக்டோபர் வரைக்கும். பாடி லைன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு தெளிவாக தான் இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். பாடி லைன் தெளிவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 ஃபிக்ஸட் ரேட்டு. 4மே பவர் விண்டோ, ஃப்ரண்ட்டில் 2 சுவிட்ச் இருக்குது, பேக்கில் இருக்குது பாருங்கள். பவர் ஸ்டீரிங்கு, இன்டீரியர் பாருங்கள். சீட் கவரில் ஒரிஜினாலிட்டி சீட் கவர்ஸு, எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா அவுட்லுக் இன்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 1,10,000 ஃபைனல் ரேட் இது. பாருங்கள், இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குது. மல்டிஜெட் இன்ஜின் இது. குவார்டர் ஜெட் இன்ஜினும் மல்டிஜெட் இன்ஜினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபியஸ்டா 2011 மாடல் டீசல் வண்டி. 3 ஓனர் வந்துறாங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது 26 வரைக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து பவர் ஸ்டீரிங், இது சஸ்பென்ஷன் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரே ஒரு விண்டோ இறங்காது. மற்றபடி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். 4 பவர் விண்டோ, அதில் 1 ஒர்க் ஆகாது. பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்ஸ் பாருங்கள். $2011 வண்டி மார்க்கெட்டில் எப்படி 2,000 ரூபா போயிட்டுருக்கு. இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ரேட்டு சொல்கிறோம். இங்கே எதுவுமே ரெடி பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 1.25 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டு. தேவைப்படுறப்ப கால் பண்ணுங்கள். ஸ்கோடா ஃபேபியா 2009 மாடல் டீசல் வண்டி. இதில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 99,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டிக்கு பார்க்கிங்லாம் கிடையாது. 1.25 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் போகிற வண்டி. எஃப்சி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது. 99,000 ஃபைனல் ரேட்டு. பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள். கரெக்டான ரேட் தான். பார்க்கிங் எதுவும் கிடையாது. புண்டோ பெட்ரோல் இது 2009 மாடலு. எஃப்சி எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸில் சீஸ் பண்ணி வச்சுருக்க வண்டி. ஸோ அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி. சில பேர் வந்து கேட்பீங்க, ஏன் ரொம்ப நாளாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட இப்போது இந்த வாரத்தில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ காமிச்சிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு ஒரு 2 வண்டி வருது, அதையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு தான் நிற்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸு 2013 மாடல், ஒரே ஓனர் வண்டி. இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்க பின்னாடி இந்த பேக்கில் இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 17.5 அடி இருக்குது. 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 லட்ச ரூபா வருது. ரீசனபுளாக வேணால் இது பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வாங்க. ஒரு டீ போர்டு வண்டி நம்மக்கிட்ட ஒன்று தான் இப்போ இருக்குது. நம்ம இது வரைக்கும் இது பண்ணதில்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ஸுக்கு இருக்குது. ஓன் யூஸுக்கு தான் வச்சுட்டு இருந்த வண்டி. ஸோ இது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.